மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் ஒழிப்பு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பொய்யின் விளைவு என்ன என்பதை இப்போதாவது முதலமைச்சர் உணர்வாரா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 24வது மாணவர் நீட் தேர்வால் உயிரிழந்ததாகவும் இதற்கு இபிஎஸ் கண்டனத்தை பதிவு செய்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். நீட் ஒழிந்துவிடும் என திமுக தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 24வது மாணவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் இதற்கு கண்டனத்தை பதிவு செய்வதாகவும் இபிஎஸ் கூறியிருக்கிறார். முழு விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கீங்க. இனி உங்களிடம். கனிமொழி வணக்கம். சேலம் சூரமங்கலம் அருகே உள்ள நரஜோதிப்பட்டி பகுதியை சேர்ந்த மாணவர் கௌதம் நீட் தேர்வு அச்சத்தால் தன் இன்னுயிரை மாய்த்துக் கொண்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கண்டித்து இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 24வது மாணவர் நீட் தேர்வால் உயிரிழந்திருப்பதாகவும் ஒரு பொய்யின் விளைவு என்ன என்பதை இப்போதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உணர்வாரா என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். மேலும் அன்பிற்குரிய மாணவர் செல்வங்களே என்று குறிப்பிட்டு மாணவர்களுக்கு சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சி வந்ததால் நீட் ஒழிந்துவிடும் என முதலமைச்சரும் அவரினுடைய மகனும் கூறிய அனைத்தும் பொய் 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 என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஊழல் செய்யும் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றவும் இடி ரெய்டுக்கு பயந்து தம்பியை தப்பிக்க வைக்கவே இவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கிறது என்றும் கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் இவர்களா நீட் ரத்து செய்ய போகிறார்கள், அனைத்தும் நாடகங்கள், திமுகவின் நாடகத்திற்கு நீங்கள் பலியாக வேண்டாம் என்று மாணவர்களை நோக்கி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஒரே ஒரு முறை உங்கள் பெற்றோர்களை பற்றி சிந்தித்து பாருங்கள், அவர்களுக்கு நீங்கள் தான் உலகமே, அவர்களை விட்டு செல்ல ஒருபோதும் நினைக்காதீர்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த உலகில் எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கின்றன, உங்களுக்காக பல்வேறு கதவுகள் திறந்துள்ளன, அவர்களை கண்டறிந்து முன்னேறுங்கள், நெவர் எவர் கிவ் அப் என்றும் கூட குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தம்பி கௌதமினுடைய பெற்றோர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அவர், முதலமைச்சர் அவர்களே, வெட்டியாக எடுக்கும் உங்கள் போட்டோ ஷூட்டை நீட் மாணவர்களுக்காக ஒரு முறை எடுத்து அவர்களிடம் நீங்கள் சொன்ன பொய்க்காக பகிரங்க மன்னிப்பு கேளுங்கள் என்றும் முதலமைச்சரை நோக்கி குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லதா.